சிவகார்த்திகேயன் சார் முதல்ல நடிக்கிறதா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த இட்ஸ் ட்ரூ. ஸோ பேசிக்கலி இந்த டைமில் என்ன ஆச்சுன்னா ஸ்ரீனி ஒரு 6 மாதம் இப்படி போச்சு. அப்போ நான் சொன்னேன், நான் எப்பவும் சார் கிட்ட சொல்கிறேன், சார் நீங்கள் தான் சார் படம் பண்ண போகிறீங்க. இது வந்து அதே குணா மாதிரி தான், இது வந்து விதியால் நிச்சயிக்கப்பட்ட ஏதோ அது சொல்லுவாங்க, இது வந்து இதுதான் விதி. அப்போ அந்த அபிராமி பொண்ணு கேட்பா, எப்படி நீ சொல்கிறேன்னு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் எப்படி, அதுதான் உன் விதி. சார் இது உங்கள் விதி, நீங்கள் என்னோட தான் வேலை செய்ய போகிறீங்க, இந்த படம் உங்களோட படம் சார். ஏன்னா நீங்கள் வந்து இந்த படத்து மேலே இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு போகலை, நீங்கள் ஒரு இமோஷனாக டவுன் ஆகும். நீங்கள் 2 படம் பண்ணிட்டு இந்த படம் பண்ணுங்களேன், நம்ம அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம் சார். ஸோ அவரும் யோசிச்சிருப்பாரு போல், என்னடா இவன் விட்டு போகவே மாட்டேங்கிறான் இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. அப்போ வந்து ஒரு 6 மாதம் போன அப்புறம் அவரும் சொல்லுவார், ஏய் பிரசன்னா நீ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுற, நல்ல டைரக்டர் நீ, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், 2-3 ஸ்கிரிப்ட் எங்கிட்ட கொடுத்தாரு படிக்க, நீ பண்ணுடா, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நல்ல ஆக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். நான் வந்து சார் நல்லா இருக்குது சார், ஆனால் பண்ண மாட்டேன் சார், நான் இதுதான், ஐயோ இவன் அப்படி ஆகிட்டார் அவர். அப்போ ஒரு பாயிண்ட்ல ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோமோன்னு ஒரு டவுட் வந்துருச்சு, இதுக்கு மேலே நீ கிளம்புன்னு சொல்லிட்டாருன்னா. அப்போ நான் சொன்னேன், சார் ஓகே சார், ஐ திங்க் வெரி கிளியர், நீங்கள் சுத்தமாக நீங்கள் ஆக்டிங்கில் உங்களுக்கு மைண்ட் செட் இல்லை, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ப்ளஸ் நம்ம எல்லா ஆக்டர்ஸும் வெயிட்டிங், எல்லாமே வெயிட்டிங். ஸோ நம்ம ஒன்று பண்ணலாம் சார், இப்போ நம்ம இன்னொரு ஆக்டர்ஸ் கிட்ட போகலாம் சொல்லிட்டு 2-3 ஆக்டர்ஸ் பேர் எடுத்துகிட்டு நம்ம. ஸோ ஹிந்தியில் ஃபரான் அக்தர் ரொம்ப பிடிச்சி போச்சு படம், இம்மீடியட் ரியாக்ஷன். அவர் வந்து ஒரு குட்டி ஆமீர் மாதிரி அவரும் நல்ல டைரக்டர், நல்ல படம், நல்ல ஆக்டர், நல்ல டேஸ்ட்டு, வண்டர்ஃபுல் ஸ்டோரி டெல்லர், வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். ஸோ அவர் கதை கேட்டு அந்த நரேஷன் 2 hour நரேஷன் வந்து அப்படியே ஆமீர் சாரோட ரியாக்ஷன் அப்படியே, எங்கே சிரிச்சாரோ அங்கே சிரிக்கிறாரு, எங்கே எழுதாரோ அங்கே அடறாரு. ஓகே ஃபைன், நம்ம நல்ல படம், அட்லீஸ்ட் கரெக்டான ஆள்கிட்ட போகிறோம், ஒரு சென்சிபிளான ஒரு ஆள் அப்படின்னு. அப்போது சிவா கார்த்திகேயன் வந்து எங்களை அப்ரோச் பண்ணார். அப்போ ஆமீர் சார் வந்து மீட் பண்ணார். ஓகே இது மாதிரி சார் இந்த படம் வந்து, அப்போ சொன்னார் RKFIல அமரன் ஒரு படம் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப ஆசை சார் இந்த மாதிரி நல்ல படம் பண்ணுவேன்னு. ஸோ நீங்கள் வந்து பண்ணலைன்னு சொல்கிறாங்க, அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் பண்ணுறேன் சார், இல்லைனா நான் இது கேட்கவே மாட்டேன் சொல்லி அவ்வளோ ஸ்வீட்டாக. எனக்கு வந்து சிவா கார்த்திகேயன் சார் மேலே இருக்கிற மரியாதை இன்னும் அப்படியே போச்சு. அப்புறம் இது அமரனில் பார்த்தோம் அந்த க்ரோத். ஓகே அப்புறம் வந்து சாரே வந்து நான் பண்ணுறேன்னு சொல்லும்போது 2 பேரோடையும் பேசி, ஃபரானோடையும் பேசி, சிவா சாரோடையும் பேசி ரொம்ப சுமூகமாக முடிஞ்சுது. பட் இம்மீடியட்டாக அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு பண்ணோம் தான் இருக்குது, ஆனால் நீங்கள் உங்கள் படம் தான் சார் இது, நீங்கள் நோ ப்ராப்ளம்